நாளுக்கு நாள் ஆட்டுக்கறி விலை அதிகரித்து வருகிறது. விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்களில் ஆட்டுக்கறி கிலோ 1000 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. இதனால் கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அப்படி அரவக்குறிச்சியில் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளிடம் பாஜக நிர்வாகி ஒருவர் ஆடுகளை திருடிச் சென்று தனது கறிக்கடையில் வெட்டி கறியாக விற்பனை செய்ததாக பகீர் புகார் எழுந்துள்ளது. பாஜக கொடிகட்டிய இனோவா காரில் சென்று பாஜக நிர்வாகி ஆடுகளை திருடியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி பதிவால் பாஜக நிர்வாகி கூட்டாளிகளுடன் சிக்கியது எப்படி? கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே அடிக்கடி ஆடு திருட்டு நடப்பதாக போலீசாருக்கு புகார்கள் சென்றன. 10 ஆடுகள், 6 குட்டிகள் என 16 ஆடுகள் அடுத்தடுத்து திருடப்பட்டன. இதையடுத்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பாஜக கொடிகட்டிய இனோவா கார் ஒன்று திருட்டு நடைபெற்ற போது வந்து சென்றுள்ளது. அந்த இனோவா கார் சென்ற பகுதிகளை ஆய்வு செய்தபோது கடந்த 27ஆம் தேதி அதிகாலை இனோவா காரில் வந்த 5 நபர்கள் ஆடுகளை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அரவக்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொடைக்கானல் கீழ்மலை பாஜக ஒன்றிய இளைஞரணி செயலாளரான 38 வயது ரஞ்சித் குமார் மற்றும் 26 வயது சதீஷ்குமார், 25 வயது சிவக்குமார் உள்ளிட்ட 5 நபர்கள் பாஜக கொடிகட்டிய இனோவா காரில் வந்து ஆடு திருடியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் மீட்டனர். மற்ற ஆடுகளை சந்தைகளில் விற்றுவிட்டார்களா என விசாரித்த போதுதான் பாஜக நிர்வாகி ரஞ்சித் குமார் கறிக்கடை நடத்தி வருவது தெரிய வந்தது. அதனால் ஆடுகளை திருடி அந்த கறிக்கடையில் வெட்டி விற்பனை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக அவரது கறிக்கடை அமைந்துள்ள பகுதியில் அரவக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்த போலீசார் 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வாழ்வாதாரத்துக்காக ஆடுகளை வளர்த்து வரும் விவசாயிகளிடம் பாஜக நிர்வாகி ஆடுகளை திருடி தனது கறிக்கடையில் வெட்டி விற்றதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.